90% ஆஃப் பீப்பிள் சிரப்பை இப்படி தான் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டைரெக்டாக பாட்டிலில் குடிக்கிறது, ஸ்பூன் யூஸ் பண்ணுறது, ஷேக் பண்ணாமல் குடிக்கிறது, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய சிரப்பை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எது வைக்கக்கூடாதோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது. நீங்களும் இந்த கேட்டகரி அப்படின்னா இந்த ஷார்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, சிரப் பாட்டிலேருந்து டேரெக்டாக குடிக்கிறது. சிரப் பாட்டிலை ஓப்பன் பண்ணி அதை டேரெக்டாக உங்கள் மவுத்தில் வச்சு குடிக்கும்போது உங்கள் மவுத்தில் இருக்க மைக்ரோப்ஸ் அந்த சிரப் பாட்டிலில் வந்து அட்டாச் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதே சிரப்பை ஓப்பன் பண்ணி குடிக்கும்போது ஏற்கனவே அதில் இருக்க மைக்ரோப்ஸ் வந்து அந்த சிரப்பில் கண்டாமினேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் குடிக்கும்போது உங்களுக்கு தான் இன்னும் சீரியஸான இஷ்யூஸ் வந்து ஆகும். நம்பர் 2, ஸ்பூன் யூஸ் பண்ணுறது. அதான் ஆல்ரெடி ஃபார்மசியில் மேலே ஒரு கேப் வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதாவது மெஷரிங் கப். இந்த மெஷரிங் கப் அப்படிங்கிறது 5 ml, 10 ml, 15 ml நிறைய எம்எல்ல இருக்குது. நமக்கு தேவையான அளவில் டாக்டர் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரோ கரெக்டாக அதை மெஷர் பண்ணி நீட்டாக குடிச்சிட்டு போகலாம். எதுக்கு ஸ்பூனு? நம்பர் 3, ஷேக் பண்ணாமல் குடிக்கிறது. ஒவ்வொரு சிரப்லையும் டிஃப்ரெண்டான ஃபார்முலேஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் சிரப்பை ஷேக் பண்ணாமல் குடிச்சிங்கன்னா லிக்விட் பார்ட் மட்டும் உள்ளே போயிடும். எக்ஸ்ட்ராவாக கீழே இருக்கிற அந்த சஸ்பெண்டட் பார்ட் வந்து உள்ளே போகாமல் அங்கேயே செட்டில் ஆகிருக்கும். இதனால் நமக்கு தான் வந்து ஃப்யூச்சரில் இஷ்யூ ஆகும். 4th பாயிண்ட், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத சிரப்பை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது. ஸ்டோரேஜ் பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டோர் அட் திஸ் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே டெம்பரேச்சரில், ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் சிரப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சு இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பை.